புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பணி சாத்தான்குளம் பக்கத்தில் ஒரு வீட்டில் தனியாக இருந்த ஒரு அவர் காவல்துறையை சேர்ந்தவர் அவருடைய தாயை கொலை செஞ்சுட்டு நகையை பறித்து சென்ற ஒரு பரபரப்பான சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய பகீர் சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். வீட்டில் தனியாக வசித்து வரும் முதியவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வரும் சூழலில் தூத்துக்குடியில் வீட்டில் தனியாக இருந்த காவலரின் தாயை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவமும், நெல்லையில் வீட்டிலிருந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் தாக்கி கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவங்களும் மீண்டும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தூத்துக்குடி மாவட்டம் திருப்பணையைச் சேர்ந்த காவலரான விக்ராந்த் சாத்தான்குளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் வேலை பார்ப்பதால் குடும்பத்துடன் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் வசித்து வந்துள்ளார். இதனால் அவரது தாய் வசந்தா மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை மாலை வசந்தா வெளியே வராததை கண்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீட்டின் உள்ளே வசந்தா இறந்த நிலையில் கிடந்தது தெரிய வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் வசந்தாவின் மகனான காவலர் விக்ராந்திற்கும் மெய்ஞானபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவலர் தாய் வசந்தா அணிந்திருந்த 7 பவுன் தங்க சங்கிலி மற்றும் கம்மல்கள் காணாமல் போகியுள்ளதை கண்டறிந்து போலீசாரிடம் கூறியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் கொலையாளியை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் செல்வரதி இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மீரான்குளத்தில் பதுங்கியிருந்த செல்வரதியை கைது செய்து அவரிடமிருந்த 7 பவுன் தங்கச்சங்கிலி மற்றும் கம்மலை பறிமுதல் செய்த போலீசார் செல்வரதியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. அதில் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவரின் வீட்டிற்கு சென்று பணத்தை திருடியதை வெளியே கூறியதால் ஆத்திரத்தில் அந்த மூதாட்டியின் பேரனை கடத்தி கிணற்றில் தள்ளி கொலை செய்ததாக வழக்கு ஒன்று நிலுவையில் இருப்பதும், அதேபோல வெளி மாவட்டங்களிலும் திருட்டு சம்பவம் தொடர்பாக வழக்குகள் இருக்கும் நிலையில் சம்பவத்தன்று வசந்தி வீட்டின் பின்வாசல் வழியாக சென்ற செல்வரதி கட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த வசந்தாவை தலையணையால் அமுக்கி கொலை செய்துவிட்டு அவரது கழுத்தில் கிடந்த 7 பவுன் தங்க சங்கிலி மற்றும் கம்மலை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அவர் மீரான்குளத்திற்கு தப்பி ஓடியது தெரிய வந்தது. அதேபோல் நெல்லை சந்திப்பு சிந்து பூந்துரை செல்விநகர் பகுதியில் வசித்து வரும் ஒரு அரசியல் கட்சியில் மாவட்ட பொதுச் செயலாளராக இருந்த பெரியசாமி என்பவரது தாய் வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் அவரை தாக்கி நகையை கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பத்திரிகை வைக்கிறதுக்காண்டி தென்காசி வரைக்கும் போகணுன்ட்டு போயிட்டோம். நானும் என் வீட்டம்மாவும் போயிட்டோம். வீட்டில் இருந்தது பையன் சின்னவனும் என் வீட்டுக்காரோட அம்மா தான், என்னுடைய மாமியார் வீட்டில் இருந்தாங்க. அதான் சொல்லிட்டு தான் போனேன், பத்திரிக்கைக்கு போனேன். அங்கே பத்திரிக்கையை வச்சுட்டு தென்காசிலேருந்து கிளம்பும் போது என் பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான் 2 காலுக்கு. இந்த மாதிரி அம்மாவை யாரோ அடித்து போட்டு ரத்தமாக கிடக்காங்க, செயினெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணான். உடனே அங்கேருந்து நான் காரில் புரட்டு நான் அங்கே வந்தேன். இது ஒரு ரத்தமாக இருந்தாங்க. அதுக்கு மேலே போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள உடனே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். நான் வீட்டுக்கு வரதுனால அவங்கள ஜிஹெச்சி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு என்ன நிலைமைன்னு தெரில. எங்கள் வீட்டில் உள்ள வீட்டம்மாவும் எங்கள் அக்கா எங்கள் அண்ணி எல்லாரும் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப விவகாரத்தில் பேரனே பாட்டியின் மீது தாக்குதல் நடத்தியது தெரிய வந்த நிலையில் இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பக்கம் பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில, இன்னொரு பக்கம் வீட்டில் தனியாக வசித்து வரக்கூடிய வயதானவர்கள் தாக்கப்பட்டு வருது, தொடர்ந்து வருவது. அதுலேயும் ஒரு காவலரின் தாயாருக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னா சாதாரணமான பொதுமக்களின் பாதுகாப்பை இந்த பிரச்சனை மிகப்பெரிய கேள்விக்குரியதான் எழுப்புது. அதனால வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய முதியவர்களின் பாதுகாப்புல நாம தான் கூடுதல் கவனம் செலுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கெல்லாம் உணர்த்துது. மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்.